சிவாய். அடியார் ராமசாமி வந்து அம்மாவோட என்ன பேருங்க? பாலநாகம்மாள் சலவத்துறை. அம்மாவோட விசேஷங்கள் என்னென்னம்மா நடக்குதுங்க? இங்கே வந்து பௌர்ணமி நல்லா எடுத்து நடத்துவோங்க. கன்னிமாரு, சரி, விநாயகர், பால விநாயகர், இது முருகன், வள்ளி தெய்வானை, சிவன், சரி, அது பிரதோஷம் 2 நடத்துறோங்க. கற்பனை சாமி இருக்குது, மருதை வேலை, வெள்ளையம்மா, பொன்னியம்மா, துத்து, எல்லாமே நாங்கள் இங்கே வர்றவங்களுக்கு பூரா நல்லதே நடக்கும். வேற என்ன வந்த காரியங்கள் என்னென்ன நடக்குதுங்க? குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் நடக்கிறதுக்கு, ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு புருஷன் மண்டாட்டி சண்டை கட்டா, ஒன்று சேர்த்து வைக்கிறது, ஒரு சொத்தை வைக்கலைனால அதுங்க எல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுக்குறது. நம்பிக்கையோட வந்து எல்லாம் நம்பிக்கையோட கிடைக்குங்க. சரிம்மா சரி. வேற என்ன விசேஷங்கள்? அம்மாட்ட விசேஷங்கள்? அமாவாசைக்கும் வந்து பூஜை நடத்துவாங்க. ஆடி மாதம் திருவிழாங்க. பௌர்ணமிக்கு வந்தால் நான் எங்கனால் முடிஞ்சதை நான் சொல்கிறது அவங்களுக்கு நல்லதே நடக்கும். சரிம்மா சரி. வேற என்ன விசேஷங்கள்லாம்? ஆடி மாதம் திருவிழா செய்யணும். திருவிழா இருக்கு. பால்கொடை எடுத்து சித்ரா பௌர்ணமி நடத்துவாங்க. சரி. அப்புறம் மாசி மாதம் சிவன் ராத்திரி 4 பூஜை நடத்துவாங்க. சரி. எல்லாம் முருகனுக்கு எல்லா விசேஷத்துக்கு எல்லா விசேஷம் நடத்துவாங்க. விநாயகருக்கு, விநாயகர் சக்திக்கு எல்லாமே பிரமாதமாக எல்லாமே நல்ல முறையாகவே நடத்துவாங்க. அவங்க வந்து நேர்ந்துட்டு போனால் நடந்தா அவங்க பெருங்கொண்டு செய்யணும். அவங்களால முடிஞ்சதை நாங்கள் எதையும் கேட்டு வாங்க மாட்டோம். அவங்களுக்கு நல்லது நடந்துட்டா அவங்களா கொண்டு வந்து செய்வாங்க. சரி. அம்மா, அது இங்கே 7 கன்னிமார்கள் இருக்குது, இதுகளுக்கு என்ன விசேஷங்கள் இருக்குது? அது வந்து தை மாதம் ஆடி மாதம் நாங்கள் சைவ பூசை தான். பழம், பால், நெய் பூசை. அதுக்கு வந்து எந்த காவல் எதுவும் கிடையாது. சிவன் மட்டும் அவங்க வந்து சைவம் தான். இதுக்கு மட்டும்தான் நாங்கள் காவல் கொடுப்போம். மருதவரை கருப்பசாமிக்கு காவல் கொடுப்போம். அப்போ சிவன் இருக்காரு, நமச்சிவாய் இருக்காரு. அது வந்து இது வந்து புத்து சிவலிங்கம் வச்சிருக்கோம். அதை நாங்கள் அப்படி அங்கே உண்டியா எடுத்துக்கோம். குளிச்சிங்கன்னா அங்கே உண்டியா. சரி. புத்து சிவலிங்கம். சரி. இங்கே ஒன்று இருந்துச்சுங்க, அப்படியே மூடிட்டோம். சூழாத வச்சுங்க. அதுக்கு அதெல்லாம் செஞ்சுட்டு தான் அண்ணாவசியம். இன்னைக்கு அண்ணாவசியம். கருப்சாமி இருக்காரு. கருப்சாமி கடை வெட்டுவாங்க, பொங்க வைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. நேத்து கடன் எல்லாருமே வந்து செய்கிறாங்க. நாங்கள் சொல்கிறது இன்னது வந்து செய்யுமா அப்படின்னு எனக்கு சொல்லுங்க, நான் சொல்லுவேன். அவங்க வந்து செய்வாங்க. சரி சரி. இப்படி குழந்தை இல்லைன்னா ஒரு 3 பவுன் வாங்க, 5 பவுன் வாங்க. அது உங்களுக்கு நடக்குதுங்க. இதில் நீங்கள் இப்போ வந்து இங்கே 3 வாரம் வந்தோம்னா இங்கே மாதம் 3 மாதம் கூட ஆகுங்க. அவங்களோட இது நம்மளோட சக்தி ஒரே மாதத்தில் கிடைச்சாலும் கிடைச்சது. 16 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை இந்த கோயிலுக்கு வந்து கிடைச்சிருக்கு. 4 மாதம் குழந்தை இல்லாதவங்களுக்கு அம்மாவோட வரம் 1 மாதத்துக்குள்ளோட குழந்தை வரம் அம்மா கொடுக்குறாங்களாம். வேறு விசேஷங்கள் இதுதாங்க பேர். எங்களால் முடிஞ்சதை நான் பொம்பளையாளுக்கு 2 பேர் நடத்துகிறேன். எங்களால் முடிஞ்ச 10 பேர் கொடுக்குறதையும் செய்வோம்.